உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்போ இந்த சித்த மருத்துவம் யார் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள் இருக்கா? நம்மளுடைய சித்த மருத்துவம் அடிப்படையிலேயே எப்படின்னா உணவே மருந்துன்ற கான்செப்ட் தான் சித்தர்கள் கொண்டு வந்தது. நடைமுறையும் சித்த மருத்துவத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. மிளகு கூட நாங்கள் கேன்சர் பேஷண்ட்டுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. நம்ம உணவில் அந்த கேன்சர் ஆன்டி கேன்சர் ஹெர்ப்ஸ்ன்னு இருக்குது, அதை வந்து நம்ம ஆட் பண்ணி சாப்பிடணும். உதாரணத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகைனா மஞ்சள் சொல்லலாம். இப்போ வந்து கருவேப்பிலைன்னு சொல்கிறோம், அது கர்ப்பமாக சாப்பிட்டா நிறைய பலன்கள். அதே மாதிரி கரிசலாங்கண்ணி சொல்கிறோம், கரிசலாங்கண்ணியும் நம்ம வந்து கர்ப்பமாக சாப்பிட்டா கேன்சர் வரைக்கும் நம்ம வந்து கர்ப்ப முறைப்படி சாப்பிட்றது. இந்த ஒரு பொருள் நீங்கள் டெய்லி உணவில் சேர்த்துக்கோங்க, சுகர் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னா என்ன? இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, அதை சாப்பிட சாப்பிட என்ன ஆகும், நம்ம பாடியில் பேன்க்ரியாஸ் மட்டும் இல்லை, நீ கிட்னி ஃபெயிலியரும் அதுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டுட்டு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லலாம். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் நித்யா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ சித்த மருத்துவம் பற்றி நமக்கான நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. அவங்கள முதல்ல வரவேற்றலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது இப்போது நம்ம ஆதி காலத்தில் இருந்தாலும் இப்போ வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அலோபதி, ஹோமியோபதி, சித்த மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி, யுனானி, அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் முறைகள் வந்துருச்சு. இப்போ ஒருத்தர் சித்த மருத்துவம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு உடலுக்கு செட் ஆகணும். நான் ரொம்ப நாளாக நான் சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த ஒரு விஷயமும் செட் ஆகலை, அது க்யூர் ஆகலை அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. நான் அலோபதி ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருந்தேன், எனக்கு சித்த மருத்துவம் டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. இப்போ இந்த சித்த மருத்துவம் யார் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள் இருக்கா? இது சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லும்பொழுது மருத்துவம் அது ஒரு மருத்துவரை அணுகி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய சித்த மருத்துவம் அடிப்படையிலேயே எப்படின்னா உணவே மருந்துன்ற கான்செப்ட் தான் சித்தர்கள் கொண்டு வந்தது. ஒவ்வொரு விஷயமே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோடையே கனெக்ட் பண்ணியே கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்வியல் தினந்தோறும் நம்ம நடைமுறையும் சித்த மருத்துவத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. ஸோ அப்போது ஒரு குழந்தை பருவத்திலேருந்து ஒரு சின்ன வயிறு வலியாக வசம்பை எடுத்து தேய்ங்க, ஒரே மருந்தை வைங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது மூலிகைகளை மருந்தாக நம்ம பயன்படுத்துகிற விஷயம் வேறு, அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துறது வேறு. அப்படி பார்த்தா ஒவ்வொரு மனிதர்களுமே சித்த மருத்துவம் எடுக்கலாமா கூடாதா அப்படின்றத விட தினந்தோறுமே நம்ம அதை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். மூலிகைகள் நம்ம சமையலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு ரசம் நம்ம சாப்பிட்றோம்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் அதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய உணவு முறைகளில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் சித்த மருத்துவம். இது மருந்து அப்படின்னு வரும்பொழுது தான் அதை ஒவ்வொரு மூலிகையும் நோய்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் எப்படி, அதுக்கு நிறைய அந்த நோய் நாடல் அப்படின்ற ஒரு வழிமுறையை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம சித்தா டாக்டர்ஸ் நம்ம படிக்கும்பொழுது நம்ம அது எல்லாமே படிக்கிறோம். ஸோ மாடர்ன் சயின்ஸும் நம்ம படிக்கணும், சித்தா கான்செப்டும் படிக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பேசிக்காக ஸோ அந்த மாதிரி படித்து ஒவ்வொருத்தரோட உடல் நிலைக்கு, உடல் வாகுக்கு, அந்த என்ன தேகம் அதை பொறுத்து தான் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்பொழுது ஸோ ஈஸியாக ரெக்கவரி ஆகலாம். நிறைய பேருக்கு இந்த சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கல, இல்லைங்க சாப்பிட்ட உடனே சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உணவோடு அந்த உணவு முறைகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த மூலிகை சாப்பிட்டா எதை அவாய்ட் பண்ணணும், இல்லைங்க உங்கள் உடல்நிலைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மெடிசன் சாப்பிட்டா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மருந்துக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை நம்மளுடைய நோய் நிலைக்கு ஏற்ற மாதிரியோ சில ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா சீக்கிரமாகவே அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம குணம் பெறலாம். ஓகே. இப்போ ஒரு சிலருக்கு சில மருந்துகள்னால அலர்ஜி வரும், சைடு எஃபெக்ட் வரும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ சித்த மருத்துவம் அவங்க திடீர்னு எடுத்துக்கிறாங்க, இப்போ வேற ஒரு மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஸோ எனக்கு அது எனக்கு க்யூர் ஆகிற மாதிரி தெரில, நான் டக்குன்னு சித்த மருத்துவம் போகிறேன், இதனால அலர்ஜி வரதோ இல்லை ரேஷஸ் வரதோ அதில் ஏதாவது அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரதோ இருக்குமா? இப்போது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம்னா இப்போது ஏற்கனவே அல்சர் இருக்குது,
அல்சர் இருக்கிறவங்க எந்த மாதிரியான மருந்து எடுக்கணும். அப்போ டெமுல்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம், உள்ள அழல் ஆற்றி அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த அல்சரை வந்து சரி செய்யக்கூடிய மருந்துகள். ஆனால் சில மூலிகைகள் நேச்சுரலாகவே அதனுடைய தன்மைன்னு பார்த்தோம்னா இப்போ மிளகுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகை, ரொம்ப காரமானது. ஆனால் அதனுடைய மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தோம்னா பல மடங்கு எப்படி சொல்கிறது, அது வந்து மெடிசனாக நம்ம ரெடி பண்ணும்போது பல விதங்களில் வந்து ரெடி பண்ணும்போது அவ்வளோ எஃபெக்டிவான கேன்சர் வரைக்கும் அதை நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஓகே. அப்படி இருக்கும்போது இப்போ அல்சர் இருக்கிறவங்க மிளகு எடுத்துக்கிட்டால் வயிறு இன்னும் இரிட்டேஷன் ஆக தான் செய்யும். ஸோ அப்போ அவர்களுக்கு எந்த மாதிரியான மூலிகையை நம்ம கொடுக்குறோம். அப்போது நம்ம வந்து இப்போ மிளகு சார்ந்த ஒரு மருந்து, அது வந்து வெப்ப வீரியம், உஷ்ண வீரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மூலிகைக்குமே தன்மை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெப்ப வீரியம், கார்ப்பு தன்மை இருக்கக்கூடிய மூலிகை ஏதாவது சாப்பிட்டோம்னா அல்சர் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒத்து வராது. இதுவே பைல்ஸ் இருக்கவங்களுக்கும் இப்படி தான். ஓகே. அந்த மாதிரி நம்ம உடலுக்கு எது ஒத்துக்கு வரும், சில மூலிகைகள் சேருமா சேராதான்னு தெரிஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா தான் அது மாதிரி சாப்பிடும்போது தான் இது எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சிலர் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னன்னா நம்ம உடலுக்கு இது ஒத்துக்குமா இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன், அல்சர் குணமான பிறகு தாராளமாக மிளகு சேர்த்துக்கலாம். ஓகே. சிலருக்கு சொல்லுவோம் நம்ம மிளகு சேர்த்துக்கோங்க, மிளகாய் வேண்டாம், அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உடல் நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மெடிசன்ஸை கொடுக்கணும். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க மிளகு கூட நாங்கள் கேன்சர் பேஷண்ட்டுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ ஓவராலாக எல்லா கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப பரவிட்டு வருது. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுடைய நண்பர்கள், ஃபேமிலியில் ஒருத்தவங்க யாராவது நம்ம இந்த கேன்சர் பேஷண்ட் அப்படிங்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அளவுக்கு கேன்சர் வந்து வளர்ந்து வர விஷயங்களில் எல்லாருமே அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் தேடி தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்போ சித்த மருத்துவத்தில் இப்போ நீங்கள் மிளகு ட்ரீ வந்து அவங்களுக்கு மருந்தாக கூட எப்படி அதை க்யூர் பண்ண முடியும், அது எப்படி சாத்தியம்? அது ஆரம்பத்திலே வந்து இப்போ ஒரு டிசீஸ் இருக்குன்னா எந்த ஸ்டேஜில் இருக்குது, கேன்சராக இருந்தாலும் சரி, கிட்னி ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்லாம் நம்ம சொல்கிறோம், மருந்தே இல்லைங்க, இது இருக்கிற வரைக்கும் இந்த மெடிசன் இப்படியே சாப்பிட்டுட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே சின்ன ஒரு சிம்டம்ஸ் தெரியும் போதே அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், இப்போ கேன்சர்லாம் பார்த்தோம்னா ஹெரிடிட்டியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது முக்கியமாக பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது முக்கியம். ஸோ ஒரு 40 இயர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணுறோம்னா மெனோபாஸ் ஸ்டேஜ் வரப்போகுது, அப்போது வருடத்திற்கு ஒரு முறை நம்ம ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போது நம்ம உணவில் அந்த கேன்சர் ஆன்டி கேன்சர்ஸ் ஹெர்ப்ஸ்ன்னு இருக்குது, அதை வந்து நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கணும். உதாரணத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகைனா மஞ்சள் சொல்லலாம். கண்டிப்பாக மஞ்சள் வந்து நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடலாம். அதே மாதிரி தான் இஞ்சி வந்து நம்ம சுக்கு, உலர்ந்த இஞ்சி தான் சுக்குன்னு சொல்கிறோம், அந்த சுக்கு பொடியை நம்ம சேர்த்து சாப்பிட்றது. மிளகு நம்ம கற்பம் மாதிரி சாப்பிடலாம். அதில் நிறைய வகைகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மூலிகையுமே காயக்கற்ப முறைப்படி நம்ம சாப்பிடும்போது உடலில் நிறைய மாற்றங்கள். சாதாரணமாக ஒரு மூலிகையை நம்ம சாப்பிட்றத விட இப்போ வந்து கருவேப்பிலைன்னு சொல்கிறோம், அது கற்பமாக சாப்பிட்டா நிறைய பலன்கள். அதே மாதிரி கரிசலாங்கண்ணி சொல்கிறோம், கரிசலாங்கண்ணியும் நம்ம வந்து கற்பமாக சாப்பிட்டா கேன்சர் வரைக்கும் நம்ம அதை வந்து கற்ப முறைப்படி சாப்பிட்றது. பொன்னாங்கண்ணி அப்படிதான். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வந்து நம்ம சொல்கிறோன்னா அந்த பொன்னாங்கண்ணின்னு சொல்கிற ஒரு மூலிகையை கண் எவ்வளோ பேர் ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ கேன்சர் நோயாளிகளும் பொன்னாங்கண்ணி கற்பம் சாப்பிட்லாம். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணாடி போட்டிருக்கவங்க, விஷன் வந்து எனக்கு குறைவாக இருக்குது, நிறைய குட்டீஸ்லாம் கூட பார்த்துருப்போங்க கண்ணாடி போட்டிருக்காங்க. ஸோ அதற்கு எல்லாமே இந்த பொன்னாங்கண்ணி கற்பமாக நம்ம சாப்பிடும்போது அதோட பலன் அதிகமாக இருக்கும். ஓகே. பொதுவாக எங்களுக்கு கேரட் சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. பொன்னாங்கண்ணி கீரைக்கு அவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது. அது முக்கியமாக ஒரு ஆன்டி கேன்சரஸ் கீரை வகைகளில் முக்கியமானது. ஸோ ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி அதில் இருக்குது. அந்த பொன்னாங்கண்ணி கற்பம் அப்படின்னு சொல்கிறது நல்ல, அதில் சிகப்பு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அவ்வளவு இரும்பு சத்து இருக்குது. பொதுவாக அந்த கேன்சர் செல் நம்ம உடலில் இருக்கும்போது அது மல்டிப்ளை ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லலாம். இதுவே கண் குறைபாடு இருக்கிறவங்க, டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கண் நரம்பு பாதிக்கப்பட்டு இருக்கும், அவர்களுமே இந்த பொன்னாங்கண்ணியை கற்பமாக சாப்பிடலாம். ஓகே. இப்போ இந்த கீரை வகைகளில் நீங்கள் இவ்வளோ சிறப்புகள் வந்து சொல்கிறீங்க. இப்போ பொதுவாக நம்ம எங்கே போனாலும் யார் சொன்னாலும் கீரை வகைகளை வந்து நீங்கள் தினமும் உணவில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய குறிப்பாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு கீரை வந்து நீங்கள் டெய்லி ஒரு உணவில் சேர்த்துக்கோங்க. ஆனால் அதை சாப்பிட்றது தான் எல்லாருடைய கஷ்டமாகவும் இருக்குது. நான் டெய்லியும் ஒரு கீரை வந்து என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு
எப்பப்போ சேர்த்துக்கலாம், அதை எப்படி எப்படி சாப்பிடணும் மேம்? ரொம்ப ஈஸி. இன்னைக்கு பார்த்தோம்னா முருங்கைக்கீரை பவுடராகவே மார்க்கெட்டில் கிடைக்குது. இப்போ எல்லாருக்குமே சொல்கிறதான் கீரை. இதே மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டெய்லி எப்படி மேம் கீரை சாப்பிட்றது, போர் அடிக்குது. அப்போது கீரையை வந்து முருங்கைக்கீரையை பவுடராக நம்ம ரெடி பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை பவுடராக ரெடி பண்ணிக்கோங்க. கரிசலாங்கண்ணி பவுடராக ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ கீரை இருக்குன்னா இப்போது இந்த கற்பம் அப்படின்னு சொல்கிறது, இந்த கரிசலாங்கண்ணியை நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா டெய்லி நம்ம சாப்பிடணும். கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள். பேசிக்காக ஒரு கற்பம் அப்படின்னா ஒரு மண்டலம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. 48 நாட்கள் வந்து ஒரு 2லிருந்து 3 கிராம் அளவுக்கு தேனில் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடணும். இது வந்து கரிசாலை கற்பம் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயுமே வந்து பார்த்தோம்னா வெள்ளை கரிசாலையை நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் நிறைய ஆற்றல், முக்கியமாக கேன்சர் பிரச்சனை இருக்கிறவங்க, ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், லிவர் சிர்ஹோசிஸ் இருக்குது, ஃபேட்டி லிவர். இன்னைக்கு கண்ணை மூடி திறந்தா ஃபேட்டி லிவர் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபேட்டி லிவருக்குலாம் லிவரை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ஹெர்ப் அப்படின்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. அதை கற்பம் மாதிரி நம்ம சாப்பிடும்போது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. அப்போ கீரையே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை வந்து நிழலில் உலர்த்தி பொடி பண்ணிக்கிட்டு அதையுமே தேனில் கலந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே. ஸோ எதுக்காக தேனில் கலந்து சாப்பிடணும்? என்ன குறிப்பு? தேன் அப்படின்னு சொல்லும்போது உடல்ல வந்து ஈஸியாக அப்சார்ப்ஷன் நடக்கும். ஓகே. நிறைய மருந்து, இது வந்து அனுபானம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. ஸோ அனுபானம் அப்படின்னு சொல்றது ஒரு நோய்க்கு, எந்த நோய்க்கு ஒரு மருந்தை எந்த பொருளோடு சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அது ஒரு வெஹிக்கல் அப்படின்னு சொல்லலாம், கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். தேன் சொல்லலாம், இது வந்து நெய் சொல்லலாம், மோர், கல் பனங்கள்ல கூட சில நோய்களுக்கு சித்தர்கள் மருந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நோய் நிலைக்கும் ஏற்ற மாதிரி பாலில் சாப்பிட்றது, பசும் பால்லையோ இல்லை ஆட்டுப்பாலில் சில மருந்துகள் சாப்பிட்றது, எருமை பாலில் சாப்பிட்றது, அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ இந்த மூலிகைகள் எல்லாமே எது எதோடு சாப்பிடணும் அப்படிங்கிறதும் கணக்கு இருக்கா? இருக்கு. அதுதான். அப்போ அதுதான் வந்து நம்ம அனுபானம் அப்படின்னு சொல்றது. அப்போ தேனோடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பலன் இன்னும் தேனுக்குன்னே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. ஸோ அந்த அனுபானத்துக்குன்னே மருத்துவ குணம் நிறைய இருக்கு. அப்போ இந்த மூலிகையை அதுலதான் சித்தர்கள் வந்து ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது எப்படி இந்த மூலிகை இதனோட சேர்த்து சாப்பிட்டா இந்த நோய் குணமாகுது எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஸோ அது பார்க்கும்போது இன்னைக்கு சயின்டிஃபிக்காக நிறைய ப்ரூஃப் அதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்க தெரியுது. ஸோ அப்போது தேனோடு சேர்த்து சாப்பிடும்போது தேனுக்கோட மருத்துவ குணங்கள், முக்கியமான குணம் என்னன்னா, தேனோடு நம்ம எதை சேர்த்தாலும் அது கெடாமல் அப்படியே வச்சிருக்கும். இப்போ உடலுக்கு வந்து ஆயுளை கூட்டுவதற்கும் சரி, ஹீமோகுளோபின் லெவல் ரேஸ் பண்ணுறதுக்கும், இப்போ கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, முருங்கை, இது எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுடைய பிளட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ தேனோடு சேர்த்து சாப்பிடும்போது அது பலன் இன்னும் அதிகமாகுது. முக்கியமாக அது பெண்களுக்கு வந்து இது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இல்லைங்க நான் வந்து சுகர் பேஷண்ட்டுங்க, தேன் என்னால் முடியாதுன்னு சொன்னால் நெய்யில் சாப்பிட்லாம், இல்லைன்னா பசும் பால். அது ஒவ்வொரு மருந்துக்குமே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிடணும். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஒரு 35 வயசுக்கு மேலே, 40 வயசுக்கு மேலே ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்து வந்துடுது. இப்போ இதுக்கு ரெகுலராக நான் வந்து இன்சுலின் போடுறதாகட்டும், அதுக்கான மருந்துகள் வந்து சாப்பிட்றதாகட்டும், இந்த ஒரு பொருள் நீங்கள் டெய்லி உணவில் சேர்த்துக்கோங்க, சுகர் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னா என்ன? சுகர் பார்த்தோம்னா 30 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகுது, 28 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, என்ன சார் எவ்வளோ நல்ல மெடிசன்ஸ், 2 இயர்ஸாக நான் வந்து சுகருக்கு மெடிசன் சாப்பிட்றேன், ஏஜ் இப்போ 28, அப்போ 25, 26லேருந்தே சாப்பிட்றீங்களா? ஆமாம், அப்படிதான் சொல்கிறாங்க. நிறைய பேர் இப்போ வந்துடுது, சுகர் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுகர் வர்றதுக்கான ரீசன் தெரிஞ்சாலே அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன சாப்பிட்லான்றது யோசிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நிறைய பேர் ஒபிசிட்டின்ற ஒரு விஷயம் இருக்குது, உடல் பருமன். கண்டிப்பாக. அடுத்தது இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமலே இருக்கிறது நிறைய பேருக்கு, அது ஒர்க்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு ரீசன். அதே மாதிரி நைட்டில் நிறைய சாப்பிடுவாங்க, 12 o'clock 1 o'clockலாம் வந்து ஃபுல்லாக சாப்பிட்றதா. இல்லை காலையிலேருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் ஒர்க் முடிஞ்சுது, நிம்மதியாக சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. காலையில் 10, 11 o'clock வரைக்கும் தூங்குறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்குது. நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், உடல் உழைப்பே இல்லாத ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டீனேஜில் இருக்கக்கூடியவங்களே பார்த்தோம்னா ரொம்ப ஒபீஸாக இருக்கக்கூடியவங்க நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ டீனேஜில் இருக்கவங்களாம் ரொம்ப ஒபிசிட்டி இருக்குது. ஸோ இதனோடையே சேர்த்து பார்த்தோம்னா ஹார்மோன்,
ஓகே. பெரிய பிரச்சனை இன்னைக்கு. ஸோ அதில் வந்து தைராய்டு வரலாம், சுகர் வருது, அதுக்கப்புறம் கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த மாதிரி கண்டிஷன் வருது. ஸோ இதற்கு எல்லாமே வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, இன்னைக்கு ஃப்ரோசன் டயட் நிறைய ஆயிடுச்சு, ரெடி டு ஈட் ஃபுட்ஸ். எஸ். ஸோ இப்போ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை சாப்பிட சாப்பிட என்ன ஆகும், நம்ம பாடியில் பேன்க்ரியாஸ் மட்டும் இல்லை, நீ கிட்னி ஃபெயிலியரும் அதுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டுட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு அதிகமாகிட்டே இருக்கு. ஓகே. இப்போ டெய்லியும் இந்த ஒரு ஒரு விஷயம் உணவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகர் காண, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், அதில் வந்து நாவல் பழப்பொடி வந்து சாப்பிடுங்க, அவரைக்காய் வந்து சாப்பிடுங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து உணவில் நான் ரெகுலராக எடுத்துக்கிறதுனால சுகர் எனக்கு கம்மியாகுமா? நான் ஆல்ரெடி வந்து மெடிசன் எடுத்துகிட்ருக்கிறேன், இதோட சேர்த்து நான் இந்த சித்த மருத்துவத்தையும் நான் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. இது சுகர் பேஷண்ட் எப்படி உணவு எடுத்துக்கணும்? ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஒரு 5-6 வருடமாக நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதனோட நம்ம வந்து சில ஹெர்ப்ஸ் வந்து ஸோ ஹோம் ரெமடிஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறவங்க பண்ணலாம். அதுக்கு பேசிக்காக எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது வெந்தயம் ஃபாலோ பண்ணுவாங்க, முளை கட்டிய வெந்தயம். வெந்தயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அது வந்து ஒரு ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஒரு மூலிகை. ஸோ ஃபைபர் கண்டென்ட் எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா அந்த அறுசுவைகளில் துவர்ப்பு, கசப்பு, இந்த 2 சுவை பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் சுகருக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா துவர்ப்பு கசப்பாக தான் இருக்கும். ஓகே. டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மாதிரி மூலிகைகளை நம்ம சாப்பிடணும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் உழைப்பு என்ன மாதிரி. இப்போது நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம்னா நிறைய சாப்பிட்லாம், இல்லை நான் வந்து உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் 8 hours 10 hours நான் வந்து இப்படி தான் இருக்கணும்னா பசிச்சா சாப்பிட்டா போதும், எக்ஸ்ட்ராவாக கேலரிஸ் உள்ளே போக போக ஒபிசிட்டி ஆகும், நமக்கு சுகர் வர ஆரம்பிச்சிருது. அப்போ சுகருக்கான மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சில ஹெர்ப்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாவல் கொட்டை பொடி இருக்குன்னா நாவல் கொட்டை பொடியை வந்து நாவல் கொட்டை சூரணம் அப்படின்ற மெடிசனாகவே சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை வந்து நம்ம வெந்நீரில் கலந்து சாப்பிடணும், காலையிலையும் நைட்டும் பிஃபோர் ஃபுட். இப்போ சுகருக்கு நம்ம மெடிசன் எடுக்கிறோம்னா அது பிஃபோர் ஃபுட் எடுத்தால் இன்னும் நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். இதுலேயுமே நிறைய கற்ப மருந்துகள். இப்போ நாவல் கொட்டையே கற்பமாக கொடுக்கலாம். எப்படின்னா ஆடு தீண்டாப்பாலைன்னு ஒரு மூலிகை இருக்குது, ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆடு தீண்டாப்பாலை, ஆடு சாப்பிடாது அந்த கசப்பு. அந்த மூலிகையை நம்ம வந்து நாவல் கொட்டையில விட்டு கலந்து வெயில வைக்கணும், திரும்ப எடுத்து அதை கலந்து வெயிலில் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 times இல்லை 5 times. அப்போ அந்த மருந்து நாவல் கொட்டை பார்த்தீங்கன்னா பயங்கர துவர்ப்பாக இருக்கும். பழம் சாப்பிடும் போதே கொட்டையை கடிச்சிட்டோம்னா முகம் சுளிப்பாங்க ஐயோ அப்படின்ட்டு. அந்த மூலிகையோட சேர்த்து இந்த ஆடு தீண்டாப்பாலை சாறு விட்டு ரெடி பண்ணுற மெடிசன் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 10 நாள் சாப்பிட்டாவே சுகர் லெவல் நல்லா குறையும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உணவு முறைகளும் சரி உடற்பயிற்சிகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நல்லா சப்போர்ட் பண்ணும். இந்த HbA1cலாம் நிறைய பேருக்கு 9, 10 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இது எடுக்கும்போது நல்ல என்ன ஒரு மாற்றம் முதல்லயே நமக்கு தெரியும்னா நிறைய பேருக்கு வந்து காலில் மதப்பு தெரியுதுங்க, அது ஏதோ ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த சிம்டம்ஸ் எல்லாமே குறையும். இப்போ டயபெட்டிக் அல்சர் வராமல் இருக்கும், டயபெட்டிக் நெஃப்ரோபதி சொல்லுவாங்க, டயபெட்டிக் நியூரோபதி சொல்லுவாங்க, அந்த நரம்புகள் எல்லாமே பாதிப்பு ஏற்படும். இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் டயபிட்டிஸும் ஒன்று. ஸோ பிபினாலையும் வருது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது இந்த 3 விஷயங்கள் தான். ஸோ அதற்கு வராமல் நம்ம வந்து ஒரு சிலர் சுகர் வந்துச்சுனாவே உடல் இழைச்சிக்கிட்டே போவாங்க. ஸோ அதில் இருந்தெல்லாம் நம்ம மீளணும்னா இந்த மாதிரி மூலிகைகளை சாப்பிட்டுக்கலாம்.